எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்மால் முடியும். இந்த வாரத்துக்கான கதை. ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடிச்சி வந்து ராஜாவோட முன்னாடி நிறுத்துகிறாங்க. இளவரசன் அந்த ராஜா கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, என்னை எப்படியாவது உயிரோடு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு. அதற்கு ராஜா சொல்கிறாரு, ஒரு நிபந்தனை, ஒரு பாத்திரம் தரேன், அதில் விளிம்பு வரைக்கும் தண்ணி நிரப்பி உங்ககிட்ட கொடுப்பேன். முக்கியமான சாலையில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். அங்கேருந்து இன்னும் ஒரு சாலை வரைக்கும் நீ அந்த தண்ணியை கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் அந்த பாத்திரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். நீ சேர்த்துட்ட அப்படின்னா உன்னை விடுதலை பண்ணிடுவேன். அப்படி நீ சேர்க்கலைன்னா என்னுடைய பிரஜைகள் எல்லாம் அங்கே காத்துட்ருப்பாங்க, உன் தலையை வெட்டிடுவாங்க. இந்த நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கிறியா? சரி அப்படின்னு அந்த இளவரசன் ஒத்துக்கிட்டான். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு. அந்த சாலையில் எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. ஒரு பக்கம் ராஜாவோடைய சப்போர்ட்டர்ஸ், இன்னொரு பக்கம் இளவரசனுக்காக உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள். ராஜாவோட வந்தவங்க எல்லாம் இளவரசனை கண்ணா பின்னான்னு கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. இளவரசன் பின்னாடி அவனுடைய தலை எடுக்கிறதுக்கு ரெடியாக ராஜாவோடைய பிரஜைகளும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் இளவரசனை ஊக்கப்படுத்துகிறவங்க உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு கோஷமிடுறாங்க. இப்போது நேரம் ஆரம்பித்தாச்சு. இளவரசன் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு கொஞ்சம் ஓடி கொஞ்சம் நடந்து அந்த பாத்திரத்தை மட்டுமே பார்த்து அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டான். ஒரு துளி தண்ணி கூட கீழே விழவே இல்லை. அவன் ஜெயிச்சிட்டான். ராஜா இப்போது இளவரசனை பார்த்து சொல்கிறாரு, இப்போது உன்னை கேலி பண்ணவங்களுக்கு நீ என்ன தண்டனை வேணுமோ கொடுக்கலாம், உன்னை உற்சாகப்படுத்தினவங்களுக்கு நீ உன் நன்றியை தெரிவிக்கலாம். அப்போ இளவரசன் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ராஜா, என்னை யார் கேலி செஞ்சாங்க, என்னை யார் உற்சாகப்படுத்தினாங்க பாராட்டினாங்க அப்படின்றத நான் கவனிக்கவே இல்லை. என் கவனம் முழுவதும் அந்த பாத்திரத்து மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் என்னால் ஒரு துளி தண்ணி கூட சிந்தாமல் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. இந்த பதிலை கேட்ட ராஜா அங்கே கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இளவரசன் சொன்ன இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் சோதனை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா யார் நம்மளை பாராட்டுறாங்க யார் நம்மளை தூட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நம்மளுடைய கவனம் முழுதும் நம்மளுடைய சோதனையை நம்ம எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுல மட்டுமே இருந்ததுன்னா வாழ்க்கையில் சோதனை எல்லாம் சாதனையாக தான் கண்டிப்பாக முடியும். இந்த வாரத்துக்கான இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல கதைகளை அடிக்கடி கேளுங்க. எப்பயும் உற்சாகமாக இருங்க. நம்மால் முடியும்.